யாரெல்லாம் நிலாவோட அப்பா மனோகர் பண்றது சுத்தமா பிடிக்கலையோ, யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு நெனைக்கிறீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மனோகர் மட்டும் தான் கிடையாது. அவங்க மொத்த குடும்பமும் அப்படிதான் இருக்காங்க, நிலாவ தவிர. இப்போ நம்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜூஸ் குடுத்துட்டுருப்பாங்க. இத பார்த்துட்டு, "இதான் மாப்பிள வீட்டுக்காரங்களான்னு?" சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்க, இந்த மனோகர் இருந்துட்டு, "இல்ல எங்க வீட்ல வேல பார்க்குற வேலைக்கார பையன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையும் கேட்டுட்டு பல்லவன் வந்து பேசாம தான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தாசு பாட்டிக்கிட்ட வந்துட்டு, அ இங்க வந்து விடுற கார் எல்லாத்தையுமே நீ போய் பார்க் பண்ணு. உனக்கு தான் கார் ஓட்ட தெரியும்ல. பெரிய பெரிய லக்ஸூரியான காரெல்லாம் எடுக்க தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாண்டி இருந்துட்டு, சரி பரவால்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே அப்படின்ற மாதிரி அங்க கிளம்பிடுறாங்க. எல்லாத்தையுமே வந்து பொறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பண்றது, இந்த மனோகர் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பொறுத்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசன பார்க்க கோவமாயிருது. இப்ப ரிசப்ஷன் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிலாவும், சோழனும் வந்துட்டுருக்கும்போது, இவங்க ஒரு ஃபோட்டோக்கு போஸ் குடுக்குறதுக்கு கூட விட மாட்டேன்றாங்க. அப்படிதான் மனோகர் வந்துட்டு, என்னோட பிசினஸ் பார்ட்னர் இவரு, என்னோட இந்த பார்ட்னர், அந்த பார்ட்னர்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டுருக்கும்போது, நம்ம சோழன் பிரதர்ஸ் வந்துட்டு அவங்களால வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கவே முடியல. இத பார்த்துட்டு இருந்த நிலா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்னர் யாரோ வரம்போது, "கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலா இருந்துட்டு அவங்கள கூப்பிட்டு, அதாவது சோழனோட பிரதர்ஸ கூப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்குறாங்க. அதுக்கப்புறமா "என்ன நிலா இது? இப்படி பண்ணிட்டு இருக்கிற? எவ்வளோ பெரிய விஐபி வந்து பார்க்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீ இப்படி பண்ற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இருங்கப்பா, எவ்வளோ நேரம் அவங்கள ஃபோட்டோ எடுக்க விடாம நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன? ஒரு ஃபோட்டோ தானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும் சோழனும் மாத்தி மாத்தி ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்கிறாங்க. இத வந்து கீழ இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா, "சரி போதும், நீங்க அவங்க வந்திருக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர் அண்ணனும் மத்த 3 பேரும் கீழ இறங்கி வந்து நிக்கும்போது, இப்ப என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் இங்க இருக்கிறவங்கலாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம மனோகர் சைட்ல இருந்து பெரிய பெரிய பிசினஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்து கிஃப்ட்லாம் குடுத்துட்ருக்காங்க. இப்ப நம்ம சோழன் இருந்துட்டு, "பாண்டி வானதிய கூப்பிட்டுட்டு வா. அத்த நீங்களும் வாங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியவும் கூப்பிடுறாங்க. உடனே கஸ்தூரி, கார்த்திகாவும் வந்து நிக்கும்போது, "ஏன் இவ்வளோ அவசரம்? முக்கியமானவங்களலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேல்ல. அதுக்கு அதுக்கு முன்னாடி எதுக்கு இவங்களலாம் கூப்பிட்டுட்டு இருக்கிற? என்ன நிலா நீ பண்ணிட்டு இருக்கிற? நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கார்த்திகா கிட்ட கஸ்தூரி இருந்துட்டு, "என்னடி இது? ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலா பொண்ணோட அப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம், "எப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. யாரு எவ்வளோ பெரிய பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஐபியா இருந்தாலும், மாப்பிள வீட்டுக்காரங்க தான் எனக்கு முக்கியம். அவங்க வந்து சந்தோஷமா அவங்கள தான் நல்லா கவனிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டே இருக்கும்போதே, நம்ம கார்த்திகாவ கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வானதியும் கூப்பிட்டு வச்சு பக்கத்துல நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா இப்ப எல்லாருமே ரிசப்ஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இந்த மனோகர் வந்து நம்ம ப்ரமோல பார்த்திருக்கிற மாதிரி, எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கும், எனக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும், இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி குடுப்பேனா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா குடுக்க மாட்டேன். ஆனா, நிலா ஆசைப்பட்டுட்டா. அதனால தான் வேற வழி இல்லாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலா முன்னாடியே வந்து சோழன் முன்னாடியே இந்த ஃபேமிலிக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் கூட நெனச்சேன், நடேசன் அப்பா பயங்கரமா சண்டை போட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ, அதனால எதுவும் சண்டை போட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட் அதுக்கு நம்ம நிலா வந்து இடம் குடுக்கல. பயங்கரமா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பேசி விட்டுர்றாங்க. "என்னப்பா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து மைக்க வாங்கி அவங்க பேசுறாங்க. "எனக்கு எங்க அப்பாவோட விருப்பத்துப்படி தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். என்னைய எங்க அப்பா நல்லபடியா படிக்க வச்சாரு. நான் கோல்டு மெடல்லாம் வாங்கினேன். என்னைய அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் கண்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வர விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு என்னைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா, இது எல்லாமே அவங்க விருப்பப்படி செய்யும்போது மட்டும் தான். அதுக்கப்புறமா அவங்க விருப்பம் இல்லாம நான் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கிறதில்ல. என்னைய வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சாங்க. நான் ஆசைப்பட்டது எல்லாமே நான் படிச்சிருக்கிறேன். அத வந்து கண்டிப்பா அத யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். நான் ஃபாரின்ல போய் படிக்கணும்லாம் நெனச்சேன். ஆனா, அது எதுவுமே அவங்க பண்ணல. அவங்களோட விருப்பப்படி ஒரு சின்னதா ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டுக்கிட்டாங்க. நான் சரி அவங்களோட விருப்பப்படி இங்கேயே சேர்ந்து படிக்கலான்னு சொல்லிட்டு சேர்ந்து படிச்சேன். ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு. அதையும் எங்க அப்பா எனக்கு நிறைவேத்தல. சரி நம்ம வந்து வேலை பார்க்கலாம், படிச்சு முடிச்சுட்டோம், வேலை பார்க்கலாம்னு நெனச்சேன். அதையும் எங்க அப்பா வந்து நிறைவேத்தல. எனக்கு உடனே மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சாரு. நான் அப்ப தான் வந்து சோழன பார்த்தேன்.
இப்போ சோழன் வந்து மனசார இவர பிடிச்சிருந்துச்சு. அதனால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது இப்போ நான் சொன்னது மாதிரி நானா இருக்கிறேன். என் குடும்பத்தில யாருமே என்னைய வந்து அ எதுவுமே வந்து சொன்னதே கிடையாது. என்னோட கனவு எல்லாத்தையுமே வந்து அவங்க நிறைவேத்திட்டே இருக்கிறாங்க. நான் நெனச்ச மாதிரியே இப்ப நான் ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாம சொந்தமா கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்னாலயும் சாதிக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். என்னோட சோழனும், அப்புறம் அவங்க குடும்பத்துக்காரங்க தான். நான் என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்பாங்க. என்னைய ரொம்பவே தாங்குனாங்க. எங்க அப்பா சொன்னது மாதிரி, பெரிய பணக்கார வீட்ல போய் நான் கல்யாணம் பண்ணி என்னைய குடுத்துருந்தாலும் கூட, நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பேனா? அப்படின்றது கண்டிப்பா சந்தேகம் தான். நம்ம யாருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறோம் அப்படிங்கிறத விட, எவ்வளோ சொத்து பத்து இருக்கு அப்படின்னு பார்க்குறத விட, நல்ல மனுசங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த விதத்தில இவங்க கோடி ரூபா கொட்டி குடுத்தாலும் கூட, இந்த மாதிரியான ஒரு குடும்பத்த பார்க்கவே முடியாது. நான் அடிமையா இருக்கிறதுக்கு பதிலா, இப்படி ராணி மாதிரி நல்லபடியா வாழ்றதுக்கு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்ல சொல்ல இந்த மனோகர் முகத்துல அப்படியே ஈ அடல. ஸோ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எந்த காரணத்துக்காகவும் என் குடும்பத்த நான் விட்டு குடுக்கவே மாட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும், என்னைக்குனாலும் இதை விட ஸ்டேட்டஸ்ல நாங்க அதிகமா தான் வருவோம். காசு பணத்துல வேணா இவங்க வந்து ரொம்ப ரிச்சா இருக்கலாம். ஆனா, இவங்க கிட்ட வந்து ஒழுங்கா 1 மணி நேரம் கூட நிம்மதியா குடும்பமா உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. ஆனா, நாங்க அப்படி கிடையாது. நாங்க பார்க்குற வேலைய எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும், நாங்க சாப்பிடுற நேரத்துல எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, மத்த எல்லாருமே முன்னாடி வந்து நிப்போம். ஒருத்தவங்களோட பிரச்சனைய எங்களோட பிரச்சனையா அந்த இத வந்து நாங்க சமாளிப்போம். இப்படி குடும்பமா, ஒரு கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு நிம்மதியும் கூட. நீங்க எத்தனை பேரு எல்லாருமே வந்திருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கலாம், இப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே! மனோகர் பொண்ணு வந்துட்டு எவ்வளோ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. உங்கள்ல நெறைய பேர் இந்த மாதிரி நெனச்சிருப்பீங்க. நம்ம வந்து வசதியான வீட்ல நம்ம பிள்ளையோ, நம்ம பொண்ணையோ, பையனையோ கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு நீங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பேசுவாங்க. "என்ன நிலா பேசிட்டு இருக்கிற? இப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் அப்பாவ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிற. அப்படி என்னடி உனக்கு குறை வச்சோம்?" அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்ம நிலா இருந்துட்டு, "என்னம்மா நீங்க பண்ணல? நீங்க வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான். சரி வேண்டாம் அப்படின்னு தான் நானும் சொன்னேன். இந்த ரிசப்ஷன் வேணான்னு. இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறீங்க. இந்த மாதிரி மகள வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. அதே மாதிரி அவங்க ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுனால நான் சரின்னு சொன்னதுனால ஒரே வார்த்தைக்காக இங்க வந்து நிக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து அவங்கள எவ்வளோ தூரம் அவமானப்படுத்துறீங்க. ஒரு ஸ்டோர் ரூம்ல வந்து இவங்கள தங்க வச்சிருக்கிறீங்க. அங்க நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அந்த ஸ்டோர் ரூம்ல தங்க சொல்ல மாட்டோம். ஆனா நீங்க தங்க வச்சீங்க. அப்பயும் இவங்க ஏதாவது சொன்னாங்களா? சரி ஓகே பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க அப்பயே முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நாங்க நல்ல ஒரு ஹோட்டலா பார்த்து ஏசி ரூம புக் பண்ணி குடுத்துருப்பேன். அதுல தங்கியிருப்பாங்க. இப்போ அதையும் கூட யாருக்காக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க? எனக்காக தான். நான் சந்தோஷமா இருக்கணும். நான் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல. இன்னைக்கு எல்லா வேலையும் நீங்க மாத்தி மாத்தி பார்க்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தீங்க. நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ வரைக்குமே அவங்கள இன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசுனாங்களா? ஏன் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே! அப்படிதான் நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது அவங்க சொன்னாங்களா? எதுவுமே பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு உங்க முன்னாடி நின்னு அவமானப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, உங்க காசு பணத்த விட இவங்களோட பாசம் தானே பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உடனே நம்ம நடேசனப்பா எந்திரிச்சுட்டு, "சூப்பர் மருமகளே! சும்மா நெத்தி அடியா பதில் சொல்லிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, "யாரு என் மருமகள்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசனப்பா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா மனோகர் இருந்துட்டு, "இப்படி அசிங்கப்படுத்துறியே நிலா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்பா இவ்வளோ நேரமா என் குடும்பத்த பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறது எங்களுக்கு அசிங்கமா எங்களுக்கு அவமானமா இருக்காதா? உங்களுக்கு அப்ப நல்லா இருந்துச்சா?" அப்படின்ற மாதிரி நிலாவும் பதிலுக்கு பதில் கேட்டு விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா அங்க மனோகரோட பார்ட்னர்ஸும் சரி, அவங்களோட பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இத பத்தி யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குது. காசு பணம் வந்து ரொம்ப எப்பனாலும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனா, சந்தோஷமான வாழ்க்கை அமையறதெல்லாம் கஷ்டம் தானே! இந்த பொண்ணு ரொம்ப ஹேப்பியா இருக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு, அ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. மனோகர் கிட்டயும் அதத்தான் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணு சொன்னது சரிதான். நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு
டிரைவர் தான் என் பொண்ணோட மாப்பிள வந்து டிரைவர் தான் அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்ப வெட்கப்படுறீங்க. ஆனா உங்க பொண்ணு ரொம்ப தெளிவா பேசிருச்சு. எங்க இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தாஸ் இருந்துட்டு, "என்னப்பா இது? நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்னு நெனைக்க போனோம்னா, இப்படி நிலா பேசி வைக்கிறா. பாத்தியாப்பா? பாத்தீங்களாப்பா? அவ நம்மள அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறான்னு பாத்தீங்களா? இவளுக்கா நீங்க ரிசப்ஷன் வைக்கணும்னு நெனச்சீங்க? இவளுக்கா இவ்வளோ கிராண்டா செலவு பண்ணி இப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க? இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இப்படியெல்லாம் எதுவும் ஒண்ணும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கேட்டீங்களா? இப்ப ஊர கூப்ட்டு நம்மளே வந்து அசிங்கப்பட்ட மாரி ஆயிப்போச்சு சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி. இதெல்லாம் தேவையாப்பா நமக்கு? கல்யாணத்த முடிச்சு வச்சோமா, பேசாம உனக்கும் எனக்கும் எந்த உறவு இல்லன்னு அத்து விட்டுட்டு போனோமான்னு இல்லாம, இப்படி ஊர கூப்ட்டு, சொந்த பந்தங்கள கூப்ட்டு நமக்கு நாமளே வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து சொல்ல, "சரி விடு. தேவையில்லாமலாம் எதுவும் பேச வேண்டாம். இப்ப நம்ம பேச பேச திரும்பவும் நிலா நம்மள தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேன் இருந்துட்டு, "நான் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, என்கிட்ட வந்து அவங்களுக்கு ஸ்டோர் ரூம் குடுக்குறதுக்கும் காஃபி குடுக்காம இருந்ததுக்கும் என்ன பேச்சு பேசினா அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் நிலா கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ இவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கு போறாங்க. நம்ம பாண்டி இருந்துட்டு வானதிய கூப்பிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே "பாத்தியா நிலாக்காவோட அப்பா எந்த அளவுக்கு உங்கள அவமானப்படுத்துறாங்க. பார்த்துட்டு பேசாம இருந்த பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கும்போது, "நான் பேசாமலா இருந்தேன். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எங்க அண்ணி பேசிட்டாங்கல்ல. சோழனோட ஒய்ஃப் சும்மாவா இருந்தாங்க? எப்படி பேசி விட்டுட்டாங்க. அவங்க பெத்த அம்மா, அப்பாவையே அவங்க குடும்பத்தையே தூக்கி போட்டு எங்களுக்காக எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும் வானதி? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இருந்தாலும் இப்படி அவமானப்படுத்திட்டுலாம் நிக்கணுமாக்கும் அப்படின்ற மாதிரி வானதி சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு இப்ப எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா சரி வாங்க எல்லாருமே சாப்பிடறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு உட்கார்றாங்க. அந்த நேரத்துல எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது, நம்ம பாண்டியும், நம்ம சேரண்ணன், பல்லவன் எல்லாருமே வந்துட்டு சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம நிலாவும், சோழனும் வராங்க. வந்துட்டு, "எதுக்கு நீங்க சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறீங்க? அதுக்கு தான் ஆள் போட்டுருக்காங்கல்ல. நீங்களும் எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்கண்ணா" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னம்மா நிலா, நீ இவ்ளோ தூரம் பேசிட்ட. நம்ம குடும்பம்னு சொல்லிட்ட. நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்துக்காக நீ எவ்ளோ பேசியிருக்கிற. நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும்மா. எங்களுக்காக இத்தன பேருக்கு முன்னாடி நின்னு பேசினேல்ல. நாங்க தான் ஒசத்தின்னு சொன்னேல்ல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சும்மா. நாங்க பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாமே எங்களுக்கு வந்து பெருசா தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "எனக்கு எல்லாமே தெரியும்ண்ணா. இவங்க வந்து ரிசப்ஷன் வைக்கிறாங்கன்னா சும்மா கிடையாது. நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எனக்கு தெரியும். அதனால தான் நான் வைக்க வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல." அப்படின்னு சொல்றாங்க. "சரி இப்ப என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க அப்பா சொன்னதுல எதுவுமே தப்பு இல்லைல. எல்லாமே சரிதானே. அவரோட ஸ்டேட்டஸ்க்கு நாங்க கால் தூசுக்கு கூட ஆக மாட்டோமா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னண்ணே, அப்பதான் நான் விளக்கம் குடுத்து எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நீங்களே இப்படி பேசுறீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ் நிலா. நீ இப்படி நம்ம குடும்பத்த விட்டு குடுக்காம பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "என்ன சோழன் இதெல்லாம்? இப்ப நம்ம குடும்பம், எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. இது நம்ம குடும்பம் இல்லையா? நான் உங்க குடும்பத்துல ஒருத்தி இல்லையா? என்ன இப்படி பேசுறீங்க? என் குடும்பத்த யாராவது இப்படி பேசுனா, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதெல்லாம் யாரா இருந்தாலும் நான் விட்டு குடுக்க மாட்டேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. எதுக்கு இப்ப போட்டு எமோஷனல் ஆயிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது, "நீங்களும் வந்து சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன்." அப்படின்ற மாதிரி நிலா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடலாம்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வரிசையா உட்கார்றாங்க. அப்பதான் நம்ம பல்லவனுக்கு பக்கத்துல வந்து சாரி நம்ம சோழனுக்கு பக்கத்துல பல்லவன், அப்புறம் பாண்டி, அப்புறம் நம்ம சேரன் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா, அப்போ இந்த தாஸ் வந்துட்டு, "என்ன சாப்பாடுக்கு முந்தி வந்துட்டீங்க போல இருக்குது. எங்க போனாலும் சோறு, சோறு, சோறு தான். சோத்துக்கு செத்தவங்களா இருப்பீங்க போல இருக்கு." அப்படின்ற மாதிரி தாஸ் வந்து சொல்லம்போது, "இதுக்கு முன்னாடியெல்லாம் சாப்பிட்டுட்டு தானே இருந்தாங்க. அவங்கலாம் சோத்துக்கு செத்தா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற நீயி? எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வையி." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. "யாரு? இவங்களுக்கு நான் சாப்பாடு வைக்கணுமா? அப்படிலாம் நான் வைக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோகர் வந்துடுறாரு. வந்துட்டு, "என்னம்மா பிரச்சனை? இப்ப என்னடா தாசு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல இவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு வைக்கணுமாப்பா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சேரன் இருந்துட்டு, "இல்ல சார் பரவால்ல நாங்களே வச்சுக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "அண்ணே நீங்க உட்காருங்கண்ணே.
நம்மளா ரிசப்ஷன் வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். இவங்க தானே நமக்காக வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னமோ பெரிய இது மாரி பேசுனாங்க. நமக்கு சாப்பாடு வைக்கட்டுனே அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே மனோகர் இருந்துட்டு, "டேய் தாசு எல்லாருமே நம்மள பார்க்குறாங்க. சாப்பாடு வையி. இப்ப இதுல என்ன குறைஞ்சிட போறோம் வையி" அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி பார்த்துக்கலாம். முதல்ல எல்லா சொந்தக்காரங்கலாம் போகட்டும். இவங்களுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் நம்ம அசிங்கப்படுத்தினதே பெரிய விஷயம். அசிங்கப்படுத்தி விட்டுட்டா நிலா. மறுபடியும் ஏதாவது பேசி அசிங்கப்படுத்திட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு வைக்கிறாங்க. அப்ப பல்லவன் கிட்ட வந்துட்டு நம்ம சோழன் சொல்றாங்க, "பாத்தியா என் பொண்டாட்டி நமக்காக எப்படி நிக்கிறா, அப்படியே மாறிட்டாடா நிலா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமாண்ணே, அண்ணி ரொம்பவே மாறிட்டாங்க. நமக்காக அவ்வளோ பேச்சு பேசுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்றாங்க. இவங்க அப்பா கூடனே அ என்னைய யாருன்னு சொல்லிட்டு யாரோ வந்து சொந்தக்காரங்க கேட்கும்போது, "இவன் எங்ககிட்ட வேலை பார்க்குற வேலைக்கார பையன்" அப்படின்னு சொல்லிட்டாருண்ணே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அண்ணி அப்படி இல்ல. எல்லாருக்கும் முன்னாடியும் கூப்பிட்டு நம்மள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்தில எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பல்லவன் வந்துட்டு, "என்னடா சோலா என்ன டவுட்டுன்னு?" கேட்கும்போது, "இந்த குடும்பத்தில எல்லாரும் ஒரே மாரி இருக்காங்க. ஆனா அண்ணி மட்டும் வேற மாரி இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க.